ஓகே. நாங்க வந்து இப்ப 2023, 2024 ஓவரால் சயன்ஸ் பாஸ் பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதுல வந்து 15வது கொஸ்டின்ல இருந்து நாங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ புவி மீது உள்ள இருப்பினாலான ஆர்மோர்கள் 10 ms-2 ஆகும். சந்திரன் மீது உள்ள அப்பெருமானம் புவி மீது உள்ள அப்பெருமானத்தின் 1/6 ஆகும். புவி மீது 60 நியூட்டன் நிறையுள்ள ஒரு பொருள் சந்திரன் மீது கொண்டுள்ள நிறை யாது? ஆகவே இங்க எங்கள்கிட்ட நிறைகள் சம்பந்தமாகத்தான் கேட்டிருக்கிறது. இதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்னென்றால் இதோட மெயின் ஐடியா என்னென்றா இந்த கேள்வியிட புவியீர்ப்பு ஆறு மூடுகள் உங்களுக்கு தெரியும் 10 ms-2 வந்து நாங்கள் அன்னளவாக எடுக்கிறோம். ஸோ இந்த 10 ms-2 என்ற புவியீர்ப்பு ஆறு மூடுகள் வந்து பூமிக்கானது. சரியா? இதை வந்து நாங்க 6ஆல பிரிச்சோம் என்றால் எங்களுக்கு ஒரு பெருமதி ஒன்று வரும் தானே, கிட்டத்தட்ட 1.67 இப்படியான ஒரு பெருமானம் ஒன்று வரும். அப்ப இந்த பெருமானம் இந்த ஆர்மூடுகள் வந்து சந்திரனுக்கானது. அதாவது பூமியிட ஆர்மூடுகளை 6ஆல பிரிச்சா வரக்கூடிய பெருமதி யார்ட ஆர்மூடுகள்? சந்திரனில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு ஆர்மூடுகள். ஆகவே இங்க தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால் உங்களுக்கு எப்பயுமே ஒரு பொருள்ட திணிவுன்னு நாங்க சொல்றது வந்து குறித்த பொருள் இருக்கக்கூடிய திண்மம், திரவம், வாயு அந்த சடப்பொருட்களோட மொத்த அளவைத்தான் நாங்க திணிவுன்னு சொல்றோம். அந்த திணிவை நாங்க அளக்கிறதுக்கு தான் என்ன கிராம், கிலோகிராம் இப்படி நிறைய அலகுகள் இருக்கிற அதுல சர்வதேச அலகுகளே தெரியும் கிலோகிராம். ஆகவே உதாரணத்துக்கு 2 கிலோகிராம் என்றால் ஒரு உடல்ட நிறை, ஒரு பொருள்ட நிறை. அதோட அர்த்தம் என்ன? அதுல இருக்கக்கூடிய திண்ம, திரவம், வாயுக்களோட அளவு வந்து 2 கிலோகிராம் என்றதுதான் இதோட அர்த்தம். ரைட்? இதே 2 கிலோகிராம் பொருளுக்கு நாங்க நிறைய காணணும் என்றால் நிறைன்றது எப்ப வரும் என்றால் ஒரு ஈர்ப்பு அது அந்த பொருள் எங்க காணப்படுமோ அங்குள்ள ஈர்ப்பார்முடுகளால் வரக்கூடியதான் நிறை. ஆகவே பூமியில வந்து அது 10 என்றதால இந்த 2 கிலோகிராம் இந்த திணிவு 10ஆல பெருக்கப்படும் போது 20 நியூட்டன் என்ற நிறை வரும். ரைட்? அதே போல வந்து 6 கிலோகிராம் என்றால் 60 நியூட்டன் என்று வரும். ஆகவே இங்க வந்து உங்களுக்கு புவி மீது 60 நியூட்டன் நிறையுள்ள ஒரு பொருள் என்று சொல்றதுல இருந்தே கண்டுபிடிச்சு கொள்ளையிலும் இந்த 60 நியூட்டன் என்றா என்ன? பூமி மீது அது 6 கிலோகிராமா இருந்து போகணும் திணிவுல. அதாலதான் 10ஆல பெருக்கப்பட்ட என்னன்னு வந்திருக்கிறார் 60 நியூட்டன் வந்திருக்கிறார். இப்ப கேள்வி கேட்டது அதல்ல. கேள்வி கேட்டது என்னென்றால் சந்திரன்ல வந்து இந்த பொருளோட நிறை என்னவா இருக்கும்னு சொல்லு. அப்ப நீங்க இந்த 6 கிலோகிராம் திணிவை கொண்டு போய் சந்திரனுக்கு கொண்டு போனால் அதுல திண்ம திரவ வாயுக்கள மாற்றமே ஏற்படுமா? அளவுல இல்ல. ஆகவே ஐட திணிவு வந்து பூமியிலேயும் 6 கிலோகிராமா தான் இருக்கும், சந்திரன்லயும் 6 கிலோகிராமா தான் இருக்கும். பூமியிலேயும் 6 கிலோகிராம், சந்திரன்லயும் 6 கிலோகிராமா தான் இருக்கும்ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க எல்லாரும் கிளியரா இருக்கணும். ஏண்டா திணிவு மாறாது. ஏண்டா திணிவு புவியீர்ப்பார் மூடுகள் என்ன ஈர்ப்பார் மூடுகள்ல தங்கி இல்லை. ரைட்? ஸோ இப்ப நாங்க நிறை பார்க்கணும் என்றால் நிறை கட்டாயம் அந்தந்த இடங்கள் இருக்கக்கூடிய ஈர்ப்பு ஆர்மூடுகளால வரப்போறது. ஆகவே நீங்க பூமி கண்டால் இந்த 6 கிலோகிராம் என்றத அதை 60 நியூட்டன் அவன் தந்திக்கிறான். அதை எப்படி வந்து 10ஆல பெருக்கித்தான் அந்த 60 நியூட்டன் வந்து. ரைட்? அது பூமிக்கு. இதே வந்து சந்திரனுக்கு நீங்க பார்க்கும்போது இந்த 6 கிலோகிராம் மாறாது. ஆனா அது பெருக்கிப்படும் சந்திரனில் உள்ள ஈர்ப்பு ஆர்மூடுகளால. அது 10/6. எனவே நீங்க 6 மாறும் வெட்டி பட்டீங்கன்னா கடைசிக்கு 10 நியூட்டன் நிறைன்றது ஒரு விசை. ஆகவே நியூட்டன்ல அளக்கப்படும். ஆகவே என்ன நிறைன்னு வரும்? 10 நியூட்டன் வரும். இது உங்களுக்கு ஈஸியா எப்படி ஆப்பம் வச்சு கொள்ளையிலும் என்றால் இந்த கேள்வியில இருந்து நீங்க ஒரு நேரடி ஐடியா ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கேள்வியிலேயும் அவன் பூமிக்கும் சந்திரனுக்குமான நிறைகளை ஒப்பிடுற மாதிரி கேள்வி கேட்டால் அங்க நீங்க என்ன செஞ்சிடலாம்டா டிரெக்டா நேரடியாக புவியீர் பார்முடுகள் 10 சொல்லியும் சந்திரன் ஆர்முடுகள் அதுட 1/6 செல்லும் போது உங்களுக்கு நேரடியா போற்றுகளும் எந்த நிறைய தந்தண்டாலும் பூமியில் எந்த நிறைய தந்தண்டாலும் அந்த நிறைய நீங்க 6ஆல பிரிச்சீங்கள் என்றால் என்ன பெருமானம் வருமோ அதுதான் சந்திரன்ல காணப்படும். பாருங்க, இங்க பூமியில 60 நியூட்டனா இருந்தது. நீங்க சந்திரன்ல நிறைய காணணும் என்றால் நேரடியாக 6ஆல பிரிச்சீங்கள் என்றால் 10 நியூட்டன் ஆன்சர் வந்துட்டு. அப்ப நான் உதாரணத்தை கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஆஹ் ஒரு 1200 நியூட்டன் நிறையுடைய ஒரு பொருள் என்றால் பூமியில சந்திரன்ல எவ்வளவு நிறை காணப்படும் கேட்டா என்ன செய்யும்? நீங்க நேரடியா 6ஆல பிரிச்சுக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்து இப்படி ஈஸியா செஞ்சு கொள்ளிடும். அப்ப 1200 6ஆல பிரிச்சீங்களா 200 நியூட்டன் வரும். ரைட்? ஓகே.
இந்த ஈர்ப்பார்முடுகள் சந்திரன்ல குறைவா ஈக்கிற சுற்றியும் தான் சந்திர மண்டலங்கள்ல நடக்கிறது இயலாம ஈக்கிற அங்க மிதக்கும் நிலைமை காணப்படுறது காரணம் என்ன? அங்குள்ள மேற்பரப்பு சந்திரன் மேற்பரப்பு ஈர்க்கிற அளவு குறைவு. ஆகவே மனிதர்கள் அங்க எஸ்ட்ரோனட்ஸ் மிதக்கிறதுக்கு தான் கூட வாய்ப்புகள் ஈக்கிறது. அடுத்தது நாங்க 16ஆம் கேள்விக்கு வரோம். பின்வரும் இயல்புகளுக்கு இடையே முள்ளந்தண்டு விலங்கு கூட்டத்திற்குரிய ஆவேஸுக்கும் மமேலியாவுக்கும் ஆவேஸ் மமேலியா இரண்டும் முள்ளந்தண்டை சேர்ந்தவை. ஆவேஸ்ன்றது பறவைகள், மமேலியான்னு சொல்றது முளையூட்டிகள் அல்லது பாலூட்டிகள். இவங்க 2 பேருக்கும் மாத்திரம், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், மாத்திரம் என்று சென்றால் நல்லா கவனிங்கோ, முள்ளந்தண்டு கூட்டத்தில் இருக்கிற எல்லாரோட இயல்பையுமே எங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலும். பார்க்கணும் ஆவேசம் மமேலியா மட்டும், ரைட்? ஆவேசுக்கும் மமேலியாவுக்கும் இருக்கக்கூடிய இயல்பு இன்னொருத்தருக்கு இருக்கும் என்றால் அதே முள்ளந்தண்டு விலங்கு கூட்டத்துல அந்த ஆன்சரா வராது. ஓகே, இப்ப நாங்க ஏன் பாயிண்ட் பார்ப்போம். இளஞ்சூட்டு குருதி நிலை. இந்த இளஞ்சூட்டு குருதி நிலை என்றது என்னென்றால் 2 வகையான குருதிகள் இருக்கிற, ஒன்று சூழல் வெப்ப குருதி, அடுத்து இளஞ்சூட்டு குருதி. அப்ப சூழல் வெப்ப குருதியை தான் நாங்க மாறும் உடல் வெப்பநிலை என்று சொல்றேன். இளஞ்சூட்டு குருதியை நாங்க சொல்றேன் இன்னொரு பேரு மாறா உடல் வெப்பநிலை. சூழல் வெப்பநிலை மாறினாலும் எங்களோட உடல் வெப்பநிலை மாறாம இருக்கும். அப்ப இது கட்டாயம் எங்களோட மெமேலியா, அதாவது நாம் மனிதன் உட்பட ஏனைய முளையூட்டிகளுக்கு அந்த இயல்பு காணப்படுது. அதே போல அடுத்தது யாரு காணப்படும்? ஆவேசு காணப்படும் இந்த இயல்பு மாறா உடல் வெப்பநிலை. அப்ப ஏன்றது 2 பேருக்கும் மட்டும் ஒரு இயல்பு. நீங்க அப்படியே இதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போனீங்கன்னா, உதாரணத்துக்கு நகருயிர்கள் ரெப்டீலியா எடுத்துக்கொண்டால் பாம்புக்கு என்ன மாறும் உடல் வெப்பநிலை ஒன்றா இருக்கும். இளஞ்சூட்டு குருதி நிலை இருக்காது, மாறா உடல் வெப்பநிலை இருக்காது. சரியா? ஆகவே ஏ என்றது ஆன்சரா வரும். ஏ என்றது ஆன்சரா வார்ந்து கண்டுபிடிச்சதோட முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் மற்ற இயல்புகளை பார்க்கறதல்ல, நேரடியா விடைக்கு போய்த்து எந்த ஆன்சர் இங்க வரையலாது என்றதை பார்த்து அதை கேன்சல் பண்ணணும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை. இப்ப எங்கட கிளாஸுக்கு வாராக்களுக்கு நான் எக்ஸாம் எப்படி செய்யணும், எப்படி ஓ லெவல் ட்ரிக்காக ட்ரிக்ஸ்கள் எப்படி யூஸ் பண்ணி செய்யணும், டைம் எப்படி சேவ் பண்ணணும், பிழையாகிற சான்ஸை எவ்வளவுக்கு குறைக்கலுமோ அவ்வளோ குறைக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, உங்களுக்கு நீங்க மெக்ஸ்ல நிகழ்த்தவு படிச்சிருக்கிறேன். இந்த 4 ஆன்சரையும் வச்சு கொண்டிக்க சொல்ல உங்களுக்கு சும்மா ஒரு நினைச்சு நீங்க ரைட், உங்களுக்கு ஒரு ஆன்சரும் தெரியாது ஒரு கெஸிங்ல நீங்க அடிச்சென்றால் அந்த 4 ஆன்சர் லைசரி ஒன்று அடிச்சீங்கள் என்றால் ஒன்றையுமே வாசிக்காம உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் எத்தனை? 4ல் 1 தான். அதாவது இந்த 4ல எதுல ஐஸ்வர்யம் 1 தான் என்ன சரியாக. இதே நீங்க கொஞ்சம் வாசி பார்த்து இந்த ஆன்சர் வரையலாதன்னு 2 ஆன்சரை கட் பண்ணிட்டீங்கள் என்றால் இப்போ உங்களுக்கு சரியான ஆன்சர் எடுக்கிறதுக்கு என்ன கெஸிங் உங்களுக்கு 2 இதுல கெஸிங் 2ல் 1ஆக மாறும். ஆகவே இதை நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ பாருங்க, இதோட அடுத்த இயல்பை நாங்க பார்ப்போம், ரைட்? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கிளாஸ் வெறுமனே பாடத்தை படிச்சுட்டு போறேன் இல்ல, எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். இதுதான் கிளாஸ் ஒன்றோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறது, ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஏ என்ற இயல்பை நாங்கள் எடுத்துக்கிறோம். அடுத்தது மயிரினால் மூடப்பட்ட தோல், ரைட்? மயிரினால் மூடப்பட்ட தோல். இந்த மயிரினால் மூடப்பட்ட தோல் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் இது எதுக்கு காணப்படும்? மெமேலியாவுக்கு தான் காணப்படும் மயிரினால் மூடப்பட்ட தோல். ஓகே, என்றால் உரோமங்கள் ஈகக்கூடியது யாருக்கு? மெமேலியா கூட்டத்துக்கு தான் காணப்படும். ஆவேசு ஈக்கிறது என்ன? அது மயிர்கள் அல்ல, அது என்ன? இறகுகளால் சூழப்பட்டது, ஃபெதர்ஸ், இறகுகளால் சூழப்பட்ட ஒரு உடல் அமைப்பு தான் காணப்படுறது. ஆகவே பி என்றது மெமேலியாவுக்கு மட்டும் உரியது, எனவே ஆன்சரா வராது. இதுல பாருங்க, எங்களுக்கு இப்ப முதலாவது ஆன்சரை கட் பண்ணிடும். ஆகவே எங்களுக்கு அடுத்த இயல்புகளை வாசிக்காமலே ஏயும் டியும் என்று ஆன்சர் பண்ணிடுறதுக்கு ஏழுமா இருக்கு, ரைட்? ஆனாலும் நாங்க வாசி பார்ப்போம். ஸோ சி என்ற இது பார்த்தோம் என்றால் நாங்க இந்த பேப்பர் கிளாஸ் செய்யறதுல மெயின் நோக்கம் வெறுமனே அந்த கேள்விக்குரிய விடையை தேடிட்டு போறது அல்ல, ரைட்? எங்களுக்கு அதே கொஸ்டின்ல நிறைய நாங்க டிஸ்கஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இதே கொஸ்டினை கேட்க மாட்டோம், ஆனா இதுல இருந்து ஒரு ஐடியாவோட எடுத்து கேட்கலாம், ரைட்? எனவே நாங்க அந்த ஐடியா பிடிச்சு கொள்ளணும் என்றால் கொஸ்டினை ஃபுல்லா நாங்க ஆராய்ஞ்சி நிறைய அதுக்குள்ள என்னென்ன கேள்விகள் இருக்குமோ அது எல்லாத்துக்கும் உரிய விடைகளை கண்டுபிடிச்சு கொள்ளணும், ரைட்? அதுதான் பேப்பர் செய்யற மெத்தட். ஆகவே பாருங்க, சி அண்ட் எல்ஃப் என்பு அகவன்கூடு.
அதாவது உங்களுக்கு தெரியும் வன்கூட்டுல 3 வகை இருக்கிற புறவன்கூடு உடலுக்கு வெளியில என்பு இருந்தண்டா புறவன்கூடு ரைட். அதே போல வந்து ஆஹ் புறவன்கூடு உங்களுக்கு தெரியும் பூச்சிகள்ல எல்லாம் காணப்படுற ரைட். அகவன்கூடு ரைட். அடுத்தது வந்து அகவன்கூட்டுக்கும் புறவன்கூட்டுக்கும் இடையில வந்து ஆஹ் எங்களுக்கு வந்து இடையில ஒரு வன்கூடும் காணப்படுது சரியா ரைட். அப்ப இதுல வந்து கொஞ்சம் நில்லும் எனக்கு இதுக்கு நீங்க ஆன்சரை வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாரும். ஆன்சரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி செக் பாக்ஸ்ல போடுங்க ரைட். இப்போ உங்களுக்கு வந்து ரைட் இதுல ஆன்சர் அடிக்க முடியும் எல்லாத்தையும் நானே சொல்லி தந்து கொண்டு இருந்தா எப்படி? ஆ ஓகே ரைட். சரி ஆன்சர் எடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே கொஞ்சம் பேர் ஆன்சர் போட்டிருக்கிறேன். ஸோ பாருங்க எண்பு அகவன் கூடுன்றது தான் நாங்க காட்சி கொண்டிருந்த விஷயம். எண்பு அகவன் கூடுன்ற வன்கூடு அதாவது 3 வகை கிரவுண்டு புறவன்கூடு அடுத்து அகவன்கூடு அடுத்தது வந்து என்னன்னா நீர்நிலையில் வன்கூடுன்ற உண்டு ரைட். ஸோ அதை பத்தி உங்களோட சிலபஸ் இருக்காது. எனவே வந்து இதுல இந்த அகவன்கூடுன்ற விஷயம் வந்து ஆஹ் எல்லா முள்ளந்தண்டுகளுக்கும் அதாவது முள்ளந்தண்டு விலங்கு கூட்டம் இருக்கிறதானே இதுக்குள்ள யார் யார் வரும்? மீன்கள் வரும், இருடகவாளிகள் வரும், நகருயிர்கள் வரும், பறவைகள் வரும், மெமேலியர் முளையூட்டிகள் வரும். இந்த 5 கூட்டத்துக்குமே என்ன அகவன் கூடு தான் காணப்படும் ரைட். ஸோ அகவன் கூடுன்றது இவங்க 2 பேருக்கும் பொதுவான இயல்பு அல்ல, முள்ளந்தண்டு விலங்கு கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பொதுவான இயல்பு. எனவே அதை ஆன்சரா எடுக்கலாம். எனவே சி டியை பாருங்க, சி வராது. டி 4 அறைகளை கொண்ட இதயம். 4 அறைகளை கொண்ட இதயம் காணப்பட போறது ஆவேசுக்கும் மெமேலியாவுக்கும் தான் முற்றாக பிரிக்கப்பட்ட 4 அறைகள் 4 அறைகளாகவே இருக்கும் வேறு வேறாக. ஆனா நீங்க பாம்பு எடுத்துக்கொண்டா பாம்புல 4 அறைகள் என்று சென்னென்றாலும் அதுல 3 அறைகள் தான் பொருத்தமான ஆன்சர். என்றால் வந்து மேல 2 அறைகளுக்கும் அந்த ஹார்ட்டை நீங்க எடுத்தீங்களா அந்த மேல 2 அறைக்கும் கீழே கீக்கிற அறையை நீங்க பாத்தீங்களா அந்த அறை முற்றா என்ன செய்யாது இப்படி மேலே இருக்கிற அறை மாதிரி 2 அறைகளாக பிரிச்சப்பட்டிருக்காது. இது ஃபுல்லா தான் நீக்கும் ரைட். அப்ப 2 ஷோனை அறை ஒரு இதயவரைன்னு நாங்க சொல்றது. அப்ப இந்த இடத்துல ரத்தம் என்ன செய்யும் மிக்ஸ் ஆகும். ஒற்றியேற்றப்பட்ட உறுதி ஒற்றியிறக்கப்பட்ட உறுதி மிக்ஸ் ஆகும். எனவே வந்து பாம்பை வந்து 4 அறைகள் உள்ள இதயம் என்று சொல்றது இயலாம். எனவே ஏயும் டி. ஓகே அடுத்தது 17ஆம் கேள்விக்கு போவோம்.